வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு பதிலித்தான் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய பதிலித்தான் நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன விடய பிறப்பை பார்க்க போகிறோம் என்றால், வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் அவமதிக்கப்பட்டமைக்கு அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியம் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றது. அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் விவகாரம் தொடர்பில் அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் காணா அனிச்சன் தெரிவித்த கருத்துக்களை இன்றைய பதில் இதுதான் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த கருத்துக்களை வடமாகாண சபையிலே உயர்மட்ட அதிகாரிகள் கலந்துரையாடல் முடிவுற்றதன் பிற்பாடு பொதுவாக இலங்கையிலே இருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுடைய பதவி பற்றியும் அவர்களுடைய பணி தொடர்பாகவும் தரம் தாழ்த்தி பேசிய அந்த வீடியோ காணொளி உங்களுக்கு தெரியும், சமூக வலைத்தளங்களிலே பரவலாக பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது. இது தொடர்பான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும், இதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய பட்டதாரி ஒன்றியம், அகில இலங்கை பட்டதாரி ஒன்றியம் என்கின்ற அடிப்படையிலே இது தொடர்பான விடயங்களை இந்த ஊடக வாயிலாக வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கோடு இன்று இந்த மட்டக்களப்பு ஊடக அமையத்திலே இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். என்ன சொல்லி சொன்னால் தெரியும், ரால் தன்னுடைய தலையிலே எச்சை வைத்துக்கொண்டு மணக்குது என்கின்ற அடிப்படையில் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கும், உங்களுக்கு தெரியும். அதே போல தான் இந்த உயர் அதிகாரிகள் ஒரு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு இடத்திலே இருந்து கொண்டு பணி நேரத்தில் அரசினால் நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள், பொதுவாக அபிவிருத்தி உத்தியோகர்கள் உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகம் சென்று அவர்களுடைய, அதாவது இலங்கையினுடைய கல்வி முறை எவ்வாறாக இருந்தாலும் பட்டம் முடித்து வருகின்ற பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் முடித்து வருகின்ற ஒவ்வொரு பட்டதாரிகளுடைய அந்த தரத்துக்கு ஏற்ற வகையில் இலங்கையிலே பணி வழங்கப்படுவதில்லை, வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை. அது இலங்கையினுடைய கல்வி முறையும் அப்படி, அந்த கல்வி முறைக்கு ஏற்ற வகையில் வழங்கப்படுகின்ற தொழில் முறையும் அப்படி. அவ்வாறு இருக்கின்ற போது ஒரு அரசு உத்தியோகஸ்தர்கள் என்றதை தாண்டி ஒரு உயர் மட்டத்திலே இருக்கின்ற அதிகாரிகள் அவருடைய கலந்துரையாடலின் போது உண்மையிலே அவர்களுடைய அலுவலகம் சார்ந்தும் அவருடைய பணி சார்ந்தும் அந்த அபிவிருத்தி சார்ந்தும் கதைக்கப்பட வேண்டிய அந்த சந்தர்ப்பங்களில் அரசினால் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பணி நேரத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அந்த நியமனதாரிகளை தரம் தாழ்த்தி பேசுவதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவது ஒரு வீண், இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் அரசுக்கு லாபம் என்கின்ற அந்த தேவையில்லாத கேவலமான அந்த விடயங்களை பேசியிருக்கின்றார்கள். உண்மையிலே இது சாதாரண மட்டத்தில் இருக்கின்றவர்கள் பேசியிருந்தால் உண்மையிலே அது அவர்கள் விஷயம் தெரியாதவர்கள், அவர்கள் இது தொடர்பான விடயங்கள், இது தொடர்பான அறிவு இல்லை என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த நியமனத்துக்கே பொறுப்பாக இருக்கின்றவர்கள் இவ்வாறான விடயங்களை அவர்களுடைய அரச கட்டடங்களுக்குள் இருந்து அரசு சார்ந்து பணியாற்றுகின்ற அந்த நேரத்தில் இப்படியான விடயங்களை பேசியிருக்கின்றமை உண்மையிலே இதனை கண்டிப்பதென்பதை தாண்டி எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் இடம்பெறாத ஒரு சம்பவம் இந்த சம்பவம். உண்மையிலே அபிவிருத்தி உத்தியோக நாடளாவிய ரீதியாக இருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் அனைவரும் என்கின்ற அடிப்படையில் இதனை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். மிக வன்மையாக கண்டிப்பதோடு மாத்திரமல்லாமல் இதற்கு குறித்த தரப்பினர் மன்னிப்பு கேட்பதென்பது ஒரு பொருத்தமற்ற ஒரு விடயம். மன்னிப்பை நாங்கள் ஒருபோதும் குறித்த தரப்பினரிடமிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதனையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ளும். அதே வேளை உங்களுக்கு தெரியும், அரச சேவையினுடைய சுற்றறிக்கையின் அடிப்படையில் 30க்கு 88 என்கின்ற அந்த அடிப்படையில் இவ்வாறான குற்றங்கள் செய்கின்ற உத்தியோகஸ்தர்களுக்கான சிறு தண்டனைகள் பெருந்தண்டனைகள் என்கின்ற அடிப்படையில் இருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம், இப்படியான உயர்மட்டத்தில் இருக்கின்றவர்கள் இவ்வாறான தவறுகளை செய்வார்களாக இருந்தால், இந்த நிர்வாக கட்டமைப்பினுடைய உச்சக்கட்டத்தில் இருப்பவர்கள் இவ்வாறான தவறுகளை செய்வார்கள் இருந்தால் இவர்களுக்கு கீழே இருக்கின்ற அந்த உத்தியோகஸ்தர்களை இவர்கள் எப்படி வழிநடத்த முடியும்? எவ்வாறு இவர்கள் வழிநடத்துவார்கள்? மனதில் ஒரு விடயங்களை வைத்துக்கொண்டு தங்களுக்குள்ளே வேலை செய்கின்ற, தங்களுக்குள்ளே பணியாற்றுகின்ற அந்த உத்தியோகஸ்தர்களை ஒரு தாழ்வு மனப்பாங்கோடு பார்க்கின்ற அந்த உளநோய்க்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்றுதான் நான் இதை கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பவர்கள் தங்களுக்கு கீழே வேலை செய்கின்ற பணியாட்களை எப்படி அவர்கள் பார்ப்பார்கள்? எனவே நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த இலங்கையிலே இருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் என்பது இந்த மேசன் வேலை செய்து போட்டோ அல்லது ரோட் வேலை செய்து போட்டோ இந்த நியமனம் எடுப்பவர்கள் அல்ல. அவர்கள் இலங்கையிலே பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் சென்று பட்டம் முடித்து, விசேட பட்டங்கள் இருக்கட்டும், என்ன பட்டங்கள் இருக்கட்டும், அங்கே இருக்கிற விரிவுரையாளர்களால் வளப்படுத்தப்பட்டு வந்தவர்கள் தான் இந்த பட்டதாரிகள்.
அப்படிப்பட்ட பட்டதாரிகளுக்கு அரசினால் வளமையாக இருக்கின்ற ஒரு நியமனம் என்று சொல்லி சொன்னால் அபிவிருத்தி உத்தியோகர்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் சமூகத்தோடு ஒட்டி பணியாற்றுகின்ற சமூகத்திலே இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தாண்டி பல்வேறுபட்ட பணிகளை தொடர்படுத்தி பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் எல்லா திணைக்களங்களிலும் இந்த அபிவிருத்தி உத்தியோகர்கள். அப்படிப்பட்ட இந்த அபிவிருத்தி உத்தியோகர்களுடைய பணிகளை மாத்திரமல்ல, அவருடைய பதவியினையும் கேவலப்படுத்தி பேசி இருந்த அந்த வடமாகாணத்தில் பேசப்பட்டிருக்கின்ற அந்த அலுவலகத்தில் இருந்த அந்த உத்தியோகஸ்தர்களை மிக விரைவாக வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆளுநர், அது மாத்திரமல்ல இந்த இலங்கை அரசாங்கம் இதனை ஆராய்ந்து அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த ஊடக சந்திப்பிலே நாங்கள் கூறிக்கொள்கின்ற விடயம். இந்த விடயத்தினை குறித்த நாட்களுக்குள் ஆராய்ந்து இதற்கு தீர்வென்ற அடிப்படையில் இந்த தீர்வென்ற அடிப்படையில் வெளிப்படையாகவே சமூக வலைதளங்களில் மாத்திரமல்ல, குறிப்பிட்ட இடத்திலிருந்து மன்னிப்பு கேட்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்று சொன்னால் இந்த விடயத்துக்கு மன்னிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயம். ஆகவே நாங்கள் எமது நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களிடமும் எமது நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற கல்வி அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கூறிக்கொள்கின்ற விடயம், அவர்களையும் தாண்டி வடமாகாணத்தில் இருக்கின்ற வடமாகாண கௌரவ ஆளுநர் அவரிடமும் பட்டதாரி ஒன்றியம் சார்ந்து நாங்கள் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த சம்பவத்தினை ஆராய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. காரணம் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய அந்த வீடியோ காணொளி அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு விடயம். எனவே இதனையும் ஆராய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அதனை ஆராய்ந்து குறித்த நபர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டாலும் குறித்த காலப்பகுதிக்குள் இவர்களுடைய பணியை நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் பட்டதாரி ஒன்றியத்தினுடைய பட்டதாரி ஒன்றியத்தினுடைய இந்த விடயம். ஆகவே இதனை கட்டாயமாக செய்யவில்லையாக இருந்தால் நாடு தழுவிய அடிப்படையில் பாரியொரு ஆர்ப்பாட்டம் மாத்திரமல்ல, போராட்டத்தினையும் குறித்த நபர்களுக்கு எதிராக நாங்கள் மேற்கொள்வோம் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது தவிர இன்னொரு விடயம், இந்த குறிப்பாக நாங்கள் பல தடவைகள் இந்த ஊடக சந்திப்பினை இந்த இடத்தில் செய்கின்ற போது அபிவிருத்தி உத்தியோகர்களின் அடிப்படையில் திணைக்களங்களிலும் பணியாற்றுகின்றார்கள். அதேவேளை உங்களுக்கு தெரியும், பாடசாலைகளிலும் கற்பித்தல் பணிகளுக்காக பல அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருந்தாலும் ஆசிரியர் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களையும் சுரண்டுகின்ற அடிப்படையில் இவர்களுடைய அந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. நான் ஒரே விடயம் அவர்களுக்கு கூறிக்கொள்கிறேன் இந்த இடத்தில், அவர்களால் முடியுமாக இருந்தால், அவங்க எப்படிப்பட்ட உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்கள் பலர் உண்மையிலே கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு பல மாணவர்களை இந்த தேசிய மட்ட பரீட்சைகளிலே முன்னேற்றம் காண வைத்திருக்கின்றார்கள். உங்களால் முடியுமாக இருந்தால் இந்த பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்களோடு கற்பித்தல் பணிக்கு போட்டியிட வருவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் நீங்கள் கூறலாம், நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களை போன்று பெரிய மட்ட படிப்புகளை படித்துக்கொண்டு புத்தக பூச்சிகள் போன்று நாங்கள் பணியாற்றுபவர்கள் அல்ல. அதனை தாண்டி நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டு மாணவர்களை பலப்படுத்துகின்ற அந்த எண்ணத்தோடு எங்களை பல அவமானங்களை தாண்டி கூட அந்த இடத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அது தெரியாமல் நீங்கள் உங்களுடைய அந்த அரசுக்கு ஒதுக்கப்பட்ட அரச ஒதுக்கப்பட்ட அந்த பணி நேரத்திலே இவ்வாறான இந்த கேவலமான வேலைகளை கேவலமான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தீர்கள். அவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களை உயர்மட்டத்தில் இருக்கின்ற பல அதிகாரிகள் இவர்களுடைய பதவி தொடர்பாகவும் பணி தொடர்பாகவும் இன்று வரை பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய சங்கம் சார்ந்து நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். தொழிற்சங்க நடவடிக்கை என்பது உங்களுக்கு தெரியும், தொழிற்சங்கம் என்றால் என்னென்று தெரியும். இனிமேல் என்னுடைய பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்கள் மாத்திரமல்ல, அபிவிருத்தி உத்தியோகர்கள் என்கின்ற அந்த பதவியிலே இருக்கின்றவர்களை கேவலப்படுத்துகின்ற வகையிலேயோ அவர்களுடைய பதவிகளை அவர்களுடைய பணிகளை தாழ்த்தி பேசுகின்ற அடிப்படையிலோ இனி யார் எந்த உயர்மட்ட குழு கதைத்தாலும் அல்லது பேசினாலும் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு மாத்திரமல்ல, அவர்கள் எதிராக எப்படிப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகளும் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதனை கூறிக்கொள்ளும். அதே வேளை இந்த விடயம் தொடர்பாக மீண்டும் ஒரு விடை இந்த அரசுக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் நான் கூறிக்கொள்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த விடயம் குறித்து மிக விரைவாக இவர்களுக்குரிய நடவடிக்கை, அதாவது மீண்டும் சொல்லுகின்ற ஒரு விடயம், மன்னிப்பு என்பது இதற்கு பொருத்தமற்ற ஒரு விடயம். மன்னிப்பு என்பதை கேட்க முடியாது. மன்னிப்பு கேட்டாலும் இதனை நாங்கள் ஏற்க மாட்டோம். மாறாக இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற இவர்களுடைய இந்த குற்றங்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பொருத்தமான அந்த தண்டனைகளாக சொல்லப்படுகின்ற தண்டனைகளை கொடுத்து
அதுவும் எதிர்வருகின்ற 2 வாரங்களுக்குள் இந்த விடயம் சார்ந்து ஆராய்ந்து அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் இருக்கின்ற கௌரவ ஆளுநர் அவருக்கும் பட்டதாரி அகில இலங்கை பட்டதாரி ஒன்றியத்தினுடைய தலைவர் என்கின்ற அடிப்படையில் நான் வலியுறுத்தி இந்த ஊடக சந்திப்பினை இன்றைய பதிலிதான் நிகழ்ச்சியிலே அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் அவமதிக்கப்பட்டமைக்கு எதிராக அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்த கருத்துக்களை பார்த்திருந்தோம். தொடர்ந்தும் டான் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.